அடி வாங்குறதுக்கு முதல்ல காசு கொடுத்து வாங்குற போறோம். அது இங்க ஆசீர்வாதம், பட் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது அடிதானே. இன்னும் 2-3 இந்த கோயில் இருக்கு. இங்க இன்னும் மாயாதேவி கோயில் அப்படின்னு இருக்கு. அதனாலதான் வந்து ஹரித்வாருக்கு வந்து மாயாபுரின்ட்டு பேரு. இந்த புராணங்கள்ல பாக்குறப்ப வந்து ஹரித்வார்ன்ற பேரு வந்து இருக்காது. அது வந்து நம்ம ஹரித்வார்னு அது பேர் வந்து நாளடைவுல கூப்பிடப்பட்ட பேர் அது. ஏன்னா வந்து இங்க ஹரி அப்படின்னா வந்து விஷ்ணுவோட கோயில் வந்து பத்ரி இருக்கு. இங்கிருந்து மேல, இங்கிருந்து 300 கிலோமீட்டர். அந்த பத்ரிக்கு போறதுக்கு இதுதான் வழி. அதனாலதான் வந்து இதுக்கு வந்து ஹரித்வார், துவார்னா வந்து வழி, துவாரம். ஸோ அதனால இதுக்கு ஹரித்வார்னு பேரு. ஆக்சுவலா மாயாபுரின்னு பேரு. ஏன் அப்படின்னா மாயாதேவியோட கோயில் இருக்கிறதுனால மாயாபுரி. அதுக்கப்புறம் இங்கிருந்து ரிஷிகேஷ் எல்லாமே ரொம்ப கிட்ட, எல்லாமே பக்கம் தான் இல்லையா? ஒரு இங்கிருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தான். இப்போ அடுத்து போறது அடுத்து நம்ம ரிஷிகேஷ் போவோம். ரிஷிகேஷ்ல என்ன பார்க்கலாம்? ரிஷிகேஷ்ல வந்து ராம்ஜூலா, லக்ஷ்மண் ஜூலான்னு அந்த பிரிட்ஜ், அது ரொம்ப பழைய பிரிட்ஜ், ஃபேமஸ். மற்றபடி கோயில் வந்து நிறைய இருக்கு. முக்கியமா வந்து ஹரித்வார், ரிஷிகேஷ் இது எல்லாமே பார்த்தா கோயிலை விடையும் முக்கியமானது என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஒரு இந்த நேச்சுரல் லைஃபுக்கு, இந்த வனப்பகுதி, அதுக்கப்புறம் மலைப்பகுதி, அதுக்கப்புறம் வந்து இந்த கங்கா நதி, இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்க மேலே வந்து இன்னொரு இடம், இங்கே ரிஷிகேஷ்ல வந்து ராம தபஸ்தலின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து ராமர் வந்து தவம் இருந்த இடம் அப்படின்ட்டு. ஆனா பட் அங்க என்ன அப்படின்னா, மற்ற எல்லா இடத்துலயும் கங்கை அந்த போறப்ப வந்து அந்த சவுண்டு கேட்கும் தண்ணியோடது. அந்த இடத்துல சுத்தமா சவுண்டே கேட்காது. அது அங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது சுத்தமா சவுண்டே கேட்காது. நம்ம அங்க போலாம். அங்க உள்ள எல்லாத்துக்கும் என்ட்ரி அங்க விடுவாங்களா இல்லையான்னு தெரியல, பட் நம்ம விட்ட உள்ள போலாம். அதுக்கப்புறம் அட்வென்ச்சரஸ்க்கு யார் வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிஷிகேஷ்ல கண்டிப்பா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கு. இது தவிர வேற அப்படின்னா அட்வென்ச்சர் பிளஸ் டிவோஷனல் ரெண்டுமே இருக்கு. ஸோ நீங்க யாராவது வரீங்க அப்படின்னாலும் இது ப்ரீ பிளான்டா யூடியூப்ஸ்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. மேபி நம்ம வீடியோ பார்த்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். இது இல்லாமல் இல்லை நான் டிவோட்டல் பார்த்தா இந்த ஏரியா சுற்றி கோயில் தான், எல்லாமே ஹில்ஸ் ரிலேட்டடான கோயில்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 வே, நான் 2 வேன்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அங்கே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய். ஆக்சுவலா இங்க வரைக்கும் தண்ணி இருக்கும். இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். நேற்று போனதோட கண்டினியூட்டி தான் இந்த இடம். ஸோ இது எந்த இடம் அப்படின்னா, இது டப்கேஸ்வர் மகாதேவ மந்திர், சிவன் கோயில். இது ரொம்ப ஃபேமஸ். இது என்னன்னா, அந்த மலையே வந்து அடியில், அந்த மலைக்கு நடுவில் வந்து சிவலிங்கம் ஒன்று வந்து இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நேச்சுரலாகவே இது வந்து அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னென்னா அப்படின்னா இந்த இடத்துல பக்கத்தில் 2-3 அப்புறம் வேறு வேறு கோயிலெலாம் இருக்குது. இங்கே இந்த பக்கம் ரைட் சைடில் பார்க்க முடியும் ஹனுமார் கோயில், அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் கொஞ்சம் பின்னாடி பார்த்தா வைஷ்ணோ தேவி துர்கையோட கோவில். அப்புறம் இது என்னன்னா 2 சைடில் கோயில் இருக்குது, நடுவில் நதி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஆக்சுவலாக இப்போ என்னென்னா இப்போ தான் குளிர்காலம் முடிஞ்சதுனால கொஞ்சம் இன்னும் தண்ணி கம்மியாக இருக்குது, ஏன்னா மேலெல்லாம் ஐஸ் ஆயிரும். அதுவே கொஞ்சம் வெயில் காலத்தில் வந்தால் இங்கே நிறையா தண்ணி ஓடும், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நடுவில் தண்ணி, அதுக்கப்புறம் 2 சைடில் கோவில் அப்படின்னு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கேயும் உள்ளே போகிறதுக்கும் ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. உள்ளுக்குள்ளே நம்ம பார்ப்போம், இப்போ அந்த மலைக்குள்ளேயே நம்ம வந்து அதை குடஞ்ச மாதிரியே உள்ளே போன மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு அந்த வைஷ்ணோ தேவி அந்த கோயில் கூட பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு சின்ன குகை இருக்குது, நம்ம ரொம்ப குமிஞ்சு தான் போகணும். அதனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்கே வரலாம். வெறும் கோயில் மட்டுமே இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்கே வரலாம். ரொம்ப நல்ல இடம். அதே மாதிரி சுற்றியும் மர செடி கொடி இருக்கிறதுனால அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது, காமாக இருக்குது பிளேஸ். எந்த வித க்ரௌடு, இது வந்து சீசன் டைமில் க்ரௌடு அதிகமாக இருக்கும், இப்போ ஆஃப் சீசனுக்குனால பெருசாக க்ரௌடு இல்லை. ஸோ நம்ம வந்தோமா ஜாலியாக இருந்தோமா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக ஒரு நல்ல இடம் தான். அப்புறம் ரைட் லெஃப்ட் 2 பக்கம் இருக்கும், நீங்கள் அதையும் பார்ப்பீங்க. அது போக அந்த பக்கம் போகிறதுக்கு கீழே தண்ணியில் தான் இறங்கி நடந்து போகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இப்போ வந்து பயங்கர சில்லுன்னு இருக்குது தண்ணி. ஸோ அதனால் ரைட் சைடில் பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த வழியாகவும் போய்க்கலாம். அடுத்து போகிற இடத்த அப்படியே அடுத்தது பக்கம் காட்டலாம். பாய்.